இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் டெபாசிட் வந்து ₹1000 இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மெத்தடையும் இப்போ வந்து எப்படி நம்ம ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ கோட்டாக் பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன், டெபிட் கார்டு, இஎம்ஐ இது மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோட்டாக் பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோட்டாக் பேங்க்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ எப்படி நம்ம வந்து அந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாலும் சரி, ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அக்கௌண்ட் டைப்பில் மட்டும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இப்போ நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், இதில் என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி, ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சிட்டிகளில் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஆதார் கார்டில் வில்லேஜ் அட்ரஸ் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது சென்னை, திருச்சி இது மாதிரி வந்து மெயின் சிட்டிகளில் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அதோட பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஈஸியாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இமெயில் ஐடி பாப்பப் ஆகும். அப்போ உங்களோட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓடிபி இல்லாமே வந்து வெரிஃபைட் ஆயிரும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து அலோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மற்ற டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபாதர்ஸ் நேமை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆக்குபேஷன் டீடைல், நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்க சேலரிடுனா இதை வந்து சேலரி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய் இருந்தா இதுல வந்து பிசினஸ் அப்படின்னு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க வந்து மேரிடா இல்ல சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட மதர் நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே நேமை மறுபடி கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது வந்து ஆக்குபேஷன் டீட்டெயிலில் வந்து சேலரிடுன்னு வந்து செலக்ட் பண்ணிக்க, அதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி மந்த்லி இன்கம் என்ட்ரு பண்ணிவிட்டேன். மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் சேலரிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது
மதர் நேமையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள அட்ரஸ் கீழே வந்து உங்களுக்கு காப்பி ஆகி பேஸ்ட் ஆயிரும். உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேறு, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு அப்படின்னா இதை வந்து எனபிள் பண்ணாதீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட நியூ அட்ரஸை ஃபில் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களோட நியூ அட்ரஸை ஃபில் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாமினி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு நாமினி வேணும்னா நீங்கள் யாரை நாமினியாக போட போகிறீங்களோ அவங்களோட நேம், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு நாமினி தேவையில்லைன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து நாமினி செலக்ட் பண்ணலை, ஸ்கிப் தான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆப் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி. ஸோ இந்த எல்லா டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா டிக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணிட்டேன். இது மாதிரி எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் ப்ரொசீட் ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இல்லை சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் இல்லை இந்த 3 அக்கௌண்ட்டையுமே இந்த ஒரு மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இங்கே தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் டெபாசிட்னு எதுவுமே கிடையாது. வெறும் 0 அமௌண்ட் தான் நம்ம வந்து டெபாசிட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இனிஷியல் டெபாசிட் வந்து 1000 ரூபீஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, 2000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் கொட்டாக் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அதாவது கிளாசிக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் டெபாசிட் மட்டும் 2000 ரூபாய் நீங்க டெபாசிட் எடுத்து பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுமே நீங்க ஃபுல் கேஒய்சி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. மினி கேஒய்சி மட்டும் பண்ணாலே போதும். வீடியோ கேஒய்சி வந்து பண்ணாம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா இந்த பணத்தை வேற அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதனால இந்த அமௌண்ட் உங்களுக்கு லாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்ட அக்கௌண்ட் கிளாசிக் 811 கிளாசிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் சேவிங் அக்கௌண்ட். சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் மட்டும் நீங்க 10,000 டெபாசிட் எடுத்து பண்ணா போதும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் தான், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு ஒர்த்தான கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏடிஎம் கார்டு மூலமா நீங்க பண்ணக்கூடிய பில் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 6000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அடுத்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 811 சூப்பர் மெட்டல் டெபிட் கார்டு அக்கௌண்ட் அப்படின்னு. இதே நார்மல் சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் தான், ஆனா டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ல வந்து கிடைக்கும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இனிஷியல் டெபாசிட் மட்டும் 81,100 ரூபாய் நீங்க இனிஷியல் டெபாசிட் எடுத்து பண்ணணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இவ்வளவு டெபாசிட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டுல கேஷ்பேக் வந்து அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். நார்மலா வந்து கிளாசிக் அக்கௌண்ட் சூஸ் பண்ணா 2000 ரூபாய், சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்னா 10,000. அதே இதுல மெட்டல் டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா 81,100 ரூபாய் வரைக்கும் நீங்க டெபாசிட் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3மே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் அக்கௌண்ட்ல எந்த கேஷ்பேக்கும் கிடையாது. டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 399 ரூபாய் நீங்க பே பண்ணணும். இதுல டெபிட் கார்டு சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபாய் இருக்கு. இது ரொம்ப அதிகமா இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ரூபாய் மட்டும் தான் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது வெறும் 199 ரூபாய் மட்டும் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 299 ரூபாய் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபாய். இப்போ வந்து இது வந்து அதிகம் தான். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மற்ற 2 சேவிங் அக்கௌண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுத்துறாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் வந்து கிடையாது. அதாவது டெபிட் கார்டுக்கு ஆனுவலி ஒன்ஸ் வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் தான். நீங்க வந்துட்டு 811 சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். என்ன பொறுத்தவரையிலும் இதுல ஃப்ரீயாவே டெபிட் கார்டு வந்து கிடைச்சிரும். 6000 ரூபாய்க்கு ஒருத்தான கேஷ்பேக்கும் உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ண இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல செக் புக் வேணும்னா நீங்க செக் புக்கும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ 811 கிளாசிக் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அவ்வளவுதான் எடுக்க முடியும். அதுக்கு மேல அன்னைக்கு உங்களால ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா வந்து பண்ண முடியாது.
கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அதே இது வந்து மெட்டல் டெபிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ₹1,50,000 வரைக்கும் ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட், இது போக மீதி எல்லா டீட்டெயிலும் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட் வந்து வேணும், எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குமோ பர்டிகுலராக அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் அக்கௌண்ட்டில் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹2,000 டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டேன். செக்கிங் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் ரீஃப்ரெஷ் பண்ணாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணதுமே அடுத்தது வந்து எம்பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட கோட்டாக் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே 6 டிஜிட் பின் நம்பரை கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் எம்பின்க்கு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பின் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் 811 அக்கௌண்ட் இஸ் நவ் ரெடி அப்படின்னு சொல்லி விழும். இந்த பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து ஜெனரேட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. இதில் சிஆர்ஆர் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி எல்லாமே காமிச்சிருச்சு. இனிஷியல் ஃபண்டிங் நம்ம பே பண்ணோம் அதையும் வந்து காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மினிமம் கேஒய்சி மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா இவ்வளோ வந்து வச்சுக்கோங்க. ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செக் புக் வந்து கொடுப்பாங்க. அந்த செக் புக்குக்கான சைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ கேவிசியில் பண்ணக்கூடிய அந்த சைனை தான் வந்து அதுக்கான சைனை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த கேவிசியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக இதில் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம். இது ஜீரோ பேலன்ஸ் தான், லட்சக்கணக்கில் நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம். ஏடிஎம் வித்ட்ராவல் மட்டும் உங்களுக்கு பர் டேக்கு 10,000க்கு மேலே எடுக்க முடியாது. மற்றபடி ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பேன் கார்டு, அப்புறம் வந்து சைன் போடுறதுக்கு ஒரு பிளாக் பேனா, ஒரு ஒயிட் பேப்பர் இது வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஜெராக்ஸ்லாம் வந்து செல்லாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்க. இதை வந்து கொடுத்துட்டு கோ டு வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து மெட்ரோ சிட்டியில் தான் இருக்கேன், எனக்கு வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியாது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டு டைம் புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வச்சு வீடியோ அந்த கேவிசி வந்து பண்ணுவாங்க. ஆதார் கேவிசி பண்ணிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் ஒன்று வாங்கிக்குவாங்க ஒரு ஃபார்மில். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த கோட்டாக் மஹிந்திரா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல நம்ம வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருத்தர் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.